ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அமெரிக்காவில் இருக்கிற கோவில்கள் பார்க்க போகிறோம். நம்ம இருக்கிறது வந்து வாஷிங்டன் ஸ்டேட்டில் சியாட்டிலில். நீங்கள் சியாட்டிலில் வந்து ரெட்மண்ட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறையா நம்ம இந்திய மக்கள் இருப்பாங்க. அதனால் நம்ம நிறையா கோவில்கள் இங்கே பார்க்க முடியும். அதில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு போகிறது சாய்பாபா ஆஞ்சநேயர் கோயில். வாங்க போகலாம். வாங்க நம்ம முதல்ல விநாயகரை கும்பிட்டுலாம். நம்ம சனிக்கிழமை வந்தோம்னா இன்னும் நல்லா விசேஷமாக இருக்கும். இங்கே இருக்கிற சாய்பாபா இந்தியாவிலேருந்து டைரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. அங்கே ஷிரடியில் இருக்கிற சாய்பாபாவுக்கு செய்கிற தாளம் ஃபேமிலி தான் செஞ்சுருக்காங்க. அடுத்தது நம்ம போக போகிறது சமாமிஷில் இருக்கிற இஸ்கான் கோவிலுக்கு. இப்போது சம்மருங்கிறனால இங்கே சன்செட்டே லேட்டாக தான் ஆகும். ஒரு நைட் 8:30-9 மணி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6:30 மணி. பார்க்குறதுக்கு அப்படி தெரியவே இல்லை. நம்ம இப்போது 7 மணி ஆகிறதுக்கே கரெக்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக இப்போ தான் ஆரத்துக்கு நட திறக்கிறாங்க. நம்ம கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டோம். ஹரே கிருஷ்ணா. என் பேர் வெங்கட் ஐயர். என் தீக்ஷனான பேர் விரஜரமன் தாஸ். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த கோவிலை பற்றி நான் சொல்ல போகிறேன். அந்த கோவில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை சுவாமி ஏசி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத். எங்களுக்கு ஒரு 250 கோவில் இருக்குது அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ சியாட்டலில் சுவாமி பிரபுபாத் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1968. நாங்கள் இங்கே இருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 54 வருஷமாக நாங்கள் சியாட்டில் எங்களுக்கு ப்ரெசன்ஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு முதல்ல நாங்கள் 4 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருந்தோம். சியாட்டல், இஷக்வா, தனித்தனி டிஃப்ரெண்ட் பிளேசஸில். இங்கே வந்தப்புறம் தான் எங்கள் கான்கிரிகேஷன் ரொம்ப சீக்கிரமே எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிது. எல்லா டிவோட்டியுமே எல்லாருமே அக்கத்து பக்கத்தில் தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே சுவாமி இருக்காங்க, கௌர்னி தாய், ஜெகநாத் பலதேவ், சுபத்ரா, ராதா நீலமாதவ், நரசிங்கதேவ், சீதாராம் லக்ஷ்மண். ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன், கோவில் தினமுமே 5:30 மணிக்கு காலம்புரை திறக்கும். அதை நாங்கள் மங்கள ஆர்த்தின்னு சொல்லுவாங்க. அது நான் சொல்லிட்டு இருந்தேன்,
எல்லா பக்தாளங்களும் டிவோட்டிலாம் கோவிலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்காங்க. இப்போது எல்லோரும் தனித்தனி டிஃப்ரெண்ட் சேவா பண்ணுவாங்க. சில பேர் கிச்சனில் ஹெல்ப் பண்ணுவாங்க, சுவாமிக்கு போகா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக, பிரசாதம் ஆஃபர் பண்ணுறதுக்காக. சில பேர் அந்த சுவாமிக்கு மாலை தொடுத்து கொண்டு வருவாங்க. இப்போது காலம்பரம் எப்படி ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பிக்குன்னா, நாங்கள் சுவாமியும் அப்படி எழுப்பி அவங்களுக்கு ஆர்த்தி பண்ணி அவங்கள குளிப்பாட்டி எல்லா தினம் காலம்பரை ஒரு புது ட்ரெஸ் போடுவாங்க. இப்போ இந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் பார்க்குறீங்களே, இது நீங்கள் நாளைக்கு பார்க்க முடியாது. 6 தாட்டி ஆர்த்தி பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்கள் 6 தாட்டி ஆஃபரிங்கும் பண்ணுவோம். ஸோ இது டெம்பிள் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மிஷன் இஸ் ஹவ் வி கேன் என்கேஜ் த கம்யூனிட்டி. எல்லா டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்புக்கும் எங்களுக்கு தனித்தனி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. எப்படி பேரண்ட்ஸ்லாம் இப்போ வந்து தரிசனம் பண்ணுவாங்க, சேவை பண்ணுவாங்க. நாங்கள் பகவத்கீதா பாகவதம்லாம் கூட டிஸ்கஷன் பண்ணுவோம். அதுவும் எல்லோரும் வந்து சேர்ந்து படிப்பாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் நாங்கள் இந்த சின்ன வயசுலேயே மாரல்ஸ் வேல்யூஸ் பேஸ்ட் ஆன் பாகவதம், பகவத்கீதா, ராமாயணம் எல்லாம் கற்று தருவாங்க. எங்களுக்கு ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியில் ஸ்கிரிப்சர்ஸ் 18 புராணம், பகவத்கீதா, பாகவதம், ராமாயணம், ஆல் த வேதிக் புஸ்தகங்கள்லாம் வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ சில பேருக்கு இப்போ டைம் இருக்குது, இப்போது கோயில் வராங்கன்னா அவள் வந்து அதை படிக்கலாம், ஃப்ரீயாகவே வந்து படிக்கலாம். We have around 600 families who actually come and visit us every Sunday for our Sunday program here and the feast and participate in Kirtan, like we are hearing in the background now, like the Kirtan and the Prasadam. It's a free feast. Most of our activities are related to the culture. So that's the reason we participate in all kinds of, like we do festival of colors, festival of lights, which is Deepavali function. And then we do Ananda Mela, which is the festival of India, and we do festival of Rath Yatra. So when you see somebody happy, they'll also feel happy. Bring your family, there'll be cultural programs. The kids can grow together as a community here, and they have lots of other activities like music, Bharatanatyam, Kuchipudi, Hindustani classical music, Telugu language, Tamil language, Hindi language. You can learn anything which they want. So that apart from our scriptures like Bhagavad Gita and Bhagavatam. And Srila Prabhupada actually written the true meaning of what Krishna actually meant, because just reading, just by going to classes, nothing will help. You have to put that into practice, and that is what we have more opportunities here to participate in different services and learn from that as a group. Sangha we call Sadhu Sangha. So if you understand, this is called Nishkama Karma Yoga. Highest level is don't expect any result, but dedicate the result to Krishna. Do not try to work for yourself, work for Krishna. Work for Krishna means working for everybody. But this book is special because this is written in a way what Krishna actually wanted to tell us. No other thing, concoctions, no changes are made. That's why you consider this book as, like, from Srila Prabhupada, is authentic. So it will be lucky if you get this book in your home. So please try to get one. Hare Krishna. Get stuff of orange. And orange brown. No, and maybe punitive. Whatever you want, cranberry juice. இப்போ நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் போய் ஃபார்மில் கவர் பண்ணீங்க. அந்த ஃபார்ம் நம்ம டெம்பிளோட ஃபார்ம் தான். அதில் நாங்கள் ஆர்கானிக் வெஜிடபிள் க்ரோ பண்ணி அதை தான் வந்து சுவாமிக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பூ நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கி சம்மரில் இந்த பூலாம் இப்போ ஃபார்ம்லேருந்து தான் வந்து நாங்கள் சுவாமிக்கு மாலை தொடுத்து போடுவோங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க, எங்களுக்கு கவு ப்ரொடக்ஷன், மாட்டை கூட நாங்கள் காப்பாற்றுவோம். எங்கள் ஆக்டிவிட்டியில் வி ரன் த சியாட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ வெஜிடேரியன் ஃபுட் ட்ரக். நாங்கள் 5 நாள் வாரத்தில் ஒரு 5 நாள் நாங்கள் போய் ஃப்ரீயாக பிரசாதம் தருவோங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் டு சர்வ் த ஹியூமனிட்டி. ஒரு வாரத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு பிரசாதம் சர்வ் பண்ணுவோங்க பிஃபோர் கோவிட். த சண்டே ஃபீஸ்ட் இஸ் த மெயின் அட்ராக்ஷன் ஃபார் அஸ் டு என்கேஜ் வித் த கம்யூனிட்டி. கோவிட்க்கு முதல்ல ஒரு 1000 பேருக்கு நாங்கள் பிரசாதம் சர்வ் பண்ணுவோங்க ஒரே ஒரு 3 hour விண்டோவில்.
நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரசாதம் ஹால் நீங்கள் கவர் பண்ணுவீங்க. அதில் எல்லாரையும் பந்தியில் உட்காத்தி வச்சு கல்யாணத்தில் எப்படி சாப்பாடு போடுற மாதிரி எல்லாருக்கும் உட்காத்தி வச்சு நாங்கள் சாப்பாடு போடுவோம். இப்போது ஃபுட் ட்ரக்லேயே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு இது ஒரு 5 நாளில் சர்வ் பண்ணுறோம் பிரசாதம். We also want people to have good mental and physical health. So we also do yoga class. நாங்கள் யோகா கிளாஸ் தினம் சாட்டர்டே அண்ட் சண்டே வீக்கெண்டில் நாங்கள் நடத்துவோம். அதுவும் ஃப்ரீ தான். சில சமயம் இப்போ சம்மரில் பேரண்ட்ஸ்லாம் இந்தியாவிலேருந்து வருவாங்க, அவங்க வந்து கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ ஒன் வே how we engage the community is by organizing different festivals. நாங்கள் நிறைய ஆனந்த் மேளா இஸ் அவர் ஃப்ளாக்ஷிப் ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலில் ஒரு 25,000 பேர் வருவாங்க. And the purpose of that festival is how we can present the Indian culture to everyone here in the Western world so that they all can appreciate that what the richness and the value of the Indian culture is. Ipo this year we didn't organize ena covid ati, but this year இந்த வருஷம் நாங்கள் ஜெகநாத் ரத யாத்ரா இந்த புரியில் நடக்குமே அந்த 5000 year old tradition எப்படி சுவாமியை எப்படி ரதத்தில் உட்காத்தி வச்சு இழுப்பாங்களோ அந்த ஃபெஸ்டிவல் நாங்கள் இந்த வருஷம் பண்ணுறோம். தட் ஃபெஸ்டிவல் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன் September 4th and 5th அட் பெல்வியூ கிராஸ் ரோட் மால். நீங்கள் எல்லாருமே வாங்கோ, யார் யார் பார்க்குறீங்களோ இந்த வீடியோ கண்டிப்பாக வாங்கோ. தட்ஸ் த இன்விடேஷன் ஃப்ரம் அஸ். எங்களுக்கு இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது டெம்பிளில், என்னன்னா சண்டே ஸ்கூல். அண்ட் இந்த ப்ரோக்ராமும் எல்லா இஸ்கான் சென்டரில் வேர்ல்டு வைடில் நடக்கும். சின்ன குழந்தையிலேருந்து ஒரு வயசு 3-4 வயசுலேருந்து 18 வயசு மட்டும் அவளுக்கு டிஃப்ரெண்ட் கிரேட், எப்படி நம்ம ஸ்கூல்லாம் எப்படி ஃபஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல் மாதிரி இருக்கிற மாதிரி அதே மாதிரி அவளுக்கும் டிஃப்ரெண்ட் கரிக்குலம் இருக்குது. அண்ட் அது ஏன் தெரியுமா, நாங்கள் குழந்தைகளுக்கு இப்போவே சின்ன வயசுலேயே இப்படி கற்றுறோன்னா, ஏன்னா அப்போ தான் அவளுக்கு அந்த வேல்யூ அண்ட் மாரல்ஸ் ரொம்ப சின்ன வயசுலேயே கிடச்சிடும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்த அப்புறம் நீங்கள் இந்த அக்கத்து பக்கத்தில் ஏரியாவில் இருக்கிறீங்க, ரெட்மண்ட், பெல்வியூ, இஷக்வா, ப்ளீஸ் கண்டிப்பாக வாங்கோ. எங்களோட ஜன்மாஷ்டமி செலிப்ரேஷன் இருக்குது August 31st. 3 நாள் செலிப்ரேஷன். மண்டே வருது ஜன்மாஷ்டமி. நாங்கள் ஆனால் 3 நாள் செலிப்ரேட் பண்ண போகிறோம், சாட்டர்டே, சண்டே அண்ட் மண்டே. அண்ட் ஆல்சோ September 4th and 5th நாங்கள் ஜெகநாத் ரத யாத்திரை பண்ணுறோம். ப்ளீஸ் வாங்கோ, கண்டிப்பாக வாங்கோ அண்ட் கிவ் us some opportunity to serve. Thank you. Hare Krishna. நம்ம ஊர் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த மாதிரி இங்கே இருக்கிற நம்ம ஊர் கோவில்கள் எல்லாம் பார்க்குறது வரதுங்காட்டி தான் வந்து நம்ம எவ்வளோ தூரம் நம்ம சொந்த ஊரை தாண்டி வந்திருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமும் மன அமைதியும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.